this is Karthik from NEET PG Tamil. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து நமக்கு ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் நேத்து ஈவினிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கு எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக அந்த வீடியோ மூலமா வந்து உங்களுக்கு ஒரு டெமோவாக சொல்கிறேன். ஸோ என்னோட நேம் கார்த்திக். நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸாக நீட் யூஜி அண்ட் பிஜி வந்து 6 இயர்ஸாக வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் பர்சனலாக கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் வந்து நம்ம அதில் என்ரோல் ஆகிருக்காங்க. உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது, டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில் போயிட்டு, அதாவது டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ ரெஜிஸ்டர் எப்படி பண்ணணும்னா, நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்தீங்கன்னா பிஜி 2025-26 செஷன் டென்டேட்டிவ் வேக்கன்சி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காலேஜஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனில் பிஜின்னு சொல்லிட்டு இருக்கா, பிஜி கிளிக் இயர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் பிஜி டிகிரி டிப்ளமோ கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டுக்குமே அப்ளிகேஷன் போட்டாலும் சரி, இல்லை வெறும் கவர்மெண்ட் மட்டும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலும் சரி, ஒரே போர்ட்டலில் தான் போகணும். அது எப்படின்னா, நீங்கள் பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணணும். நீங்கள் இப்போ கிளிக் ஏர் சொல்லிட்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ ஓப்பன் ஆகுதா? ஸோ இந்த விண்டோவில் போயிட்டு நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். நீங்கள் அப்ளிகேஷன் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடும்போது எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அடித்து காட்டுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும், ரீசெட் பண்ணிடுங்க பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஜென்ரேட், அதாவது ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுக்கு நியூவாக பாஸ்வேர்டு வந்து கொடுக்க சொல்லும். கொடுத்ததுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் வரும். உங்களோட நேம், ஜெண்டர், கம்யூனிட்டி ரேங்க், சர்வீஸ் கேண்டிடேட் என்னென்னு இருக்கும், ஏஆர் நம்பர் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் நீங்கள் அதாவது கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இது காமிக்கும். நீங்கள் 2மே சேர்த்து போட்டுருந்தா 3மே காமிக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எவ்வளோ ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணணும், ஏன்னா செக்யூரிட்டி பேமெண்ட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. கேண்டிடேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும், அதாவது கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸ் ஐ எம் வில்லிங் டு கிவிங் ஆப்ஷன் கவர்மெண்ட் அண்டர் கவர்மெண்ட் கோட்டான் இருக்கா, இதை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ 1000 ரூபா, செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 ரூபா, அப்போ 31,000 ரூபா நீங்கள் பே பண்ணணும். வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் நீங்கள் வெறும் செல்ஃப் ஃபைனான்சிங் மட்டும் செலக்ட் பண்ணால் 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா 1000 ரூபா ப்ராசஸிங் ஃபீ, 1 லட்ச ரூபா செக்யூரிட்டி டெபாசிட். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங். மேனேஜ்மெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2,10,000 ரூபா, 1000 ரூபா ப்ராசஸிங், 2 லட்ச ரூபா உங்களுக்கு டெபாசிட். 3 கோட்டாவுமே செலக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது 3 கோட்டானா கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங், மேனேஜ்மெண்ட் 3மே செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3,32,000 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். கொடுத்துட்டு நீங்கள் நெட் பேங்கிங் மூலயமா பண்ணுங்கள். ஏன்னா நெட் பேங்கிங் மூலயமா தான் நீங்கள் பெரிய அமௌண்ட் இப்போ 30,000 ரூபா வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்தால் ஜிபே அண்டு இன்டர்நெட் அதாவது நார்மலாக பண்ணிடலாம். பட் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நெட் பேங்கிங்கில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் 30,000 ரூபா, அதாவது 31,000 ரூபா, 1000 ரூபா ப்ராசஸிங் ஃபீ, 30,000 ரூபா வந்து செக்யூரிட்டி டெபாசிட். செல்ஃப் ஃபைனான்சிங் இருந்தால் 1 லட்ச ரூபா, அதே மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தால் 2 லட்ச ரூபா, 3க்கும் சேர்த்து பண்ணால் 3,32,000 ரூபா. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு டெமோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் கொடுத்தேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.